அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியில் வீட்டின் பராமரிப்பு பணியின் போது படிக்கட்டுகள் இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, அது தொடர்பான விவரங்கள். பிரியங்கா, தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள காயிதே மில்லத் நகரைச் சேர்ந்தவர் ஜாபர் சுல்தான். இவரின் வீட்டினுடைய கட்டுமான பணி மற்றும் பராமரிப்பு பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த பணிக்காக பார்த்தோன்னா பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டியைச் சேர்ந்த காமாட்சி மற்றும் அறிவுராஜா ஆகியோர் கட்டுமான தொழிலாளர்கள் இந்த பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல இன்று பார்த்தோன்னா ஜாபர் சுல்தானுடைய வீட்டின் வாயில் கடியில் பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வந்தது. இந்த பணியில காமாட்சி ஈடுபட்டு வந்தாரு. பள்ளம் தோண்டி கொண்டிருக்கும் போது பார்த்தோன்னா திடீரென வீட்டினுடைய வாசல் கதவு திடீரென கீழே விழுந்தது. அந்த இடிபாடுக்குள் காமாட்சி சிக்கி கொண்டார். உடனடியாக அந்த பகுதி மக்கள் அந்த இடிபாடுக்குள் சிக்கிய காமாட்சியை காப்பாற்ற முயற்சி செய்த நிலையில் அது பலன் அளிக்காதனால தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. பின்னர் ரெக்கவரி வாகனம் மூலியமாக அந்த வாசல் படிக்கட்டு அகற்றப்பட்டு உள்ளே இருந்த காமாட்சி மீட்கப்பட்டார். காமாட்சி உயிரிழந்த நிலையில தற்போது மீட்கப்பட்டிருக்காரு. அவரை காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க. பிரேத பிரச்சனை சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.